எல்லாருக்கும் வணக்கங்க. இஸ்லாமாபாத்தில் இரண்டாவது கட்ட அமைதி பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தால் ஈரான் நாடு மீது சராமாரியாக குண்டு வீசுவேன், ட்ரம்ப் பகிரங்க மிரட்டல். 2 வார போர் நிறுத்தம் முடிவுக்கார இருக்கக்கூடிய நிலைமையில மத்திய கிழக்குல ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளுக்கு நடுவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமான நிறைய தகவல்களை துல்லியமா திரட்டி ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நாங்க வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஏப்ரல் முதல் வாரத்துல ஈரான் போர்ன்றது ரொம்ப உச்சகட்டத்தை எட்டி இருந்ததுங்க. அப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்ன வார்த்தைங்க உலக நாடுகளையே பதற வச்சிருந்தது. ஈரான் அமெரிக்காவோட நியூக்ளியர் டீல்ன்ற அந்த ஒப்பந்தத்துக்கு வர மறுத்தாங்கன்னா ஒரு இரவுக்குள்ளாரியே ஈரான் நாட்டை அமெரிக்கா கற்காலத்துக்கே அழைச்சிட்டு போயிடும், அந்த நாட்டுக்கு நரகத்தையே காட்டுவோன்ற மாதிரி ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தாருங்க. இந்த மாதிரியான நிலைமையில தான் மத்திய கிழக்கு நாடுகளா இருக்க துருக்கி, அதுக்கப்புறம் கத்தார், பாகிஸ்தான் மாதிரியான நாடுங்க ஈரான் கிட்டையும் அதுக்கப்புறம் அமெரிக்கா கிட்டையும் மீடியேட்டரா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதோட விளைவா ஒரு நல்ல காரியன்றது நடந்ததுங்க. அதாவது ட்ரம்ப் கொஞ்சம் மனசு மாறி அடுத்த 2 வாரத்துக்கு போர் நிறுத்தத்தை அமல்படுத்துறோம், இந்த காலகட்டத்துக்குள்ளார 2 நாடுகளும் மோதிக்க மாட்டோன்ற மாதிரி ட்ரம்ப் உறுதியா சொல்லியிருந்தாருங்க. இப்படிப்பட்ட நிலைமையில நீண்ட இழுபறிக்கு அப்புறம் ஏப்ரல் 11, 2026 அன்னைக்கு 2 நாடுகளுக்கு நடுவுல பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத்தில் வச்சு அமைதி பேச்சுவார்த்தைன்றது நடந்ததுங்க. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வென்ஸ், அதுக்கப்புறம் ஈரான் நாட்டோட சபாநாயகராக இருக்க கலிபா உட்பட பெரிய தலைவருங்க நடுவில் நடந்த இந்த பேச்சுவார்த்தைன்றது எந்த முடிவும் எட்டாம தோல்வி அடைஞ்சு போச்சுங்க. இந்த போர் நிறுத்தம்ன்றது தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் ட்ரம்போட நகர்வுங்க எப்படி அமைஞ்சிருந்ததுன்னா, ஈரான் நாட்டுக்கு எதிராக முன்ன நடந்த 35 நாள் போரை விட இன்னும் மூர்க்கமா அமெரிக்கா தாக்குதல் நடத்தும்ன்ற மாதிரி ட்ரம்ப் பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. இது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்டுக்கும் பென்டகனுக்கும் உத்தரவிட்டு ஈரானுக்கு எதிரான ராணுவ நகர்வுகளையும் ட்ரம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. ஏப்ரல் 15 மேல ஈரானோட அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியில் ட்ரம்போட உத்தரவுப்படி அமெரிக்காவோட கடற்படைன்றது நேவல் பிளாக்கேட்டை கொண்டு வந்துட்டாங்க. 16 போர்க்கப்பல்களை பயன்படுத்தி அந்த கடல் பகுதியில் அமெரிக்கா நேவல் பிளாக்கேட்டை கொண்டு வந்தது ஈரானுக்கு உச்சக்கட்ட கோவத்தை ஏற்படுத்தினதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஈரானோட போர்ட்டை சுத்தியும் அமெரிக்காவோட கப்பலுங்கன்றது அணிவகுத்து நிற்க ஆரம்பிச்சதுங்க. இந்த நேவல் பிளாக்கேட் சம்பந்தமா அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருக்க மார்க்கோ ரூபியோ என்ன பேசியிருந்தாருன்னா, அமெரிக்கா கொடுத்த பொன்னான வாய்ப்பா இருக்கிற இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தையை ஈரான் மதிக்காம சரியா பயன்படுத்திக்க தவறிட்டாங்க. இந்த அமைதி பேச்சுவார்த்தையை தோல்விக்கு கொண்டு போனதோட பின் விளைவை தான் இப்ப ஈரான் அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்கா கொண்டு வந்திருக்கிற இந்த நேவல் பிளாக்கெட் மூலமா ஈரானோட போர்ட்டுக்குள்ளார அமெரிக்காவோட அனுமதி இல்லாம எந்த எண்ணெய் சரக்கு கப்பலுங்களும் உள்ள போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாதுன்ற மாதிரி மார்க்கோ ரூபியோ பேசியிருந்தாருங்க. என்னதான் அமெரிக்கா இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியில் நேவல் பிளாக்கேட்டை போட்டிருந்தாலும் ஈரான் நாடு அதையும் மீறி அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை எங்களுக்கு பிரச்சனை இல்லாத நாடுகளுக்கு திறந்து விடுறோன்ற மாதிரி அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அமெரிக்கா, நேட்டோ, இஸ்ரேலோட கப்பலுங்களுக்கு மட்டும்தான் இந்த கடல் பகுதியில் அனுமதி கிடையாது, மற்ற நாடுகள்லாம் நாங்க சொல்ற பாதியில பயணிக்கலான்ற மாதிரி ஈரான் ராணுவத்தோட ஸ்போக் பர்சனா இருக்க ஜுல்ஃபகாரி பேசியிருந்தாருங்க. இப்படி ஈரான் ராணுவம் ஒப்புதல் கொடுத்திருக்காங்கன்ற அந்த நம்பிக்கையில தான் பிரேசில், அதுக்கப்புறம் சில ஆசிய நாடுங்க இந்தியாவோட சரக்கு கப்பலுங்களும் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை தாண்டி பயணிக்க ஆரம்பிச்சுதுங்க. இப்படிப்பட்ட நிலைமையில சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் இன்னும் சில அரபு நாடுகள்ல இருந்து கச்சா எண்ணெயை ஏற்றிட்டு வந்த இந்தியாவோட சரக்கு கப்பலுங்களா இருக்கிற சான்மேர் ஹெரால்டு, ஜாக் அருணாவுன்ற 2 சரக்கு கப்பலுங்களை குறி வச்சு திடீர்னு ஈரானோட IRGC ராணுவன்றது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்பாராத நடந்த இந்த தாக்குதலால இந்திய கப்பல்ல இருந்த ஊழியர்களும் கேப்டனும் அதிர்ச்சிக்குள்ளானாங்க. அப்ப அவங்க ஈரானோட IRGC ராணுவத்துக்கிட்ட தகவல் பரிமாற்றமும் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. நீங்க தானே இந்த கடல் வழி பாதையை பயன்படுத்திக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருந்தீங்க, அப்புறம் ஏன் இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறீங்க, உடனடியா தாக்குதலை நிறுத்திட்டு பின்வாங்குங்கன்ற மாதிரி இந்தியாவோட சரக்கு கப்பல்ல இருந்த கேப்டன் ஈரான் ராணுவத்துக்கு தகவல் பரிமாற்றம் பண்ணியிருந்தாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவோட சரக்கு கப்பலுங்க மேல ஈரான் ராணுவம் நடத்தின தாக்குதல் இந்தியாவை கோவத்துக்கு உள்ளாக்குச்சுங்க. இந்த சம்பவத்தினால குதிச்சு போன இந்தியா உடனடியா இந்தியாவுக்கான ஈரான் தூதருக்கு சம்மன் கொடுத்திருந்தாங்க. சம்மனை ஏத்துக்கிட்டு உடனடியாவே ஆஜராயிருந்த ஈரானோட தூதர் முகமது ஃபத்தாலி என்ன விஷயத்த சொல்லியிருந்தாருன்னா, ஈரான் நாட்டோட உச்ச தலைவர் முஜ்தபா காமேனிக்கு சரி, ஈரான் ராணுவத்துக்கு சரி, இந்தியா என்னைக்குமே நட்பு நாடு தான். எங்களுக்கு சீனா, ரஷ்யா எப்படி சிறந்த நட்பு நாடுங்களோ அப்படிதான் ஈரான் நாடு இந்தியாவையும் பார்க்குது. ஈரான் ராணுவத்தோட மைய கட்டளை மையத்துக்கும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை பாதுகாக்கிற ராணுவ படைக்கு நடுவில்
தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட தப்புனால தான் இந்திய கொடியோட வந்துட்டு இருந்த 2 கப்பல் மேல அவங்க தவறுதலா தாக்குதல் நடத்திட்டாங்க. இந்த தாக்குதலுக்கு ஈரான் பொறுப்பேற்றுக்குது, இந்தியா கிட்ட மன்னிப்பும் கேட்குதுன்னு இந்தியாவுக்கான ஈரான் தூதரா இருக்க முகமது ஃபத்தாலி இந்தியாவோட ஃபாரின் அஃபேர்ஸ் கிட்ட பேசியிருக்காருங்க. இனி வர காலத்துல அந்த பிராந்தியத்துல இந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காம பாத்துக்கிறதாவும் ஈரான் அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு மத்தியில ஈரானோட ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியில் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக தாக்குதலை தொடங்கியிருக்காருங்க. ஈரான் போர்ட்ல இருந்து வெளியேற முயற்சி பண்ண டுசாகான்ற ஈரான் நாட்டுக்கு சொந்தமான சரக்கு கப்பல் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. டுசாகா கார்கோ ஷிப்போட இன்ஜின் ரூமை குறி வச்சு அமெரிக்காவோட கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ஷிப் ஒன்று நேரடியாக கன் ஃபயர் பண்ணியிருக்குதுங்க. அந்த கார்கோ ஷிப்ல தாக்குதல் மூலமா சேதத்தை ஏற்படுத்தின அமெரிக்க கடற்படைன்றது தன்னோட படை வீரர்களை வச்சு அந்த டுசாகா கார்கோ ஷிப்பை கைப்பற்றி கஸ்டடிக்கு கொண்டு வந்திருக்கிறதாவும் அமெரிக்கா அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஈரானோட கார்கோ ஷிப் மேல தாக்குதல் நடத்தியிருக்கிறத பத்தி ட்ரம்ப் என்ன பேசியிருக்காருன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியில் நேவல் பிளாக்கெட்டை அமெரிக்கா கொண்டு வந்தாப்பயே ஈரானுக்கு தெளிவான ஒரு மெசேஜை கன்வே பண்ணியிருந்தோம். ஈரான் நாட்டோட போர்ட்டுக்குள்ளார கச்சா எண்ணெயோட எந்த கப்பலும் உள்ள வரவும் முடியாது, கச்சா எண்ணெயை ஏற்றிக்கிட்டு வெளியே வரவும் முடியாது. அதுக்கு அமெரிக்கா தடை விதிச்சிருக்கிறதா அப்பவே நாங்கள் அறிவிச்சிருந்தோம். அதையும் மீறி தான் ஈரான் நாடு அவங்களோட டுசாகான்ற கார்கோ ஷிப்பை அந்த கடல் பகுதியில் போர்ட்டுக்கு வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. அதனால தான் அமெரிக்க கடற்படைன்றது அந்த கப்பல் மேலே தாக்குதல் நடத்தி அந்த கார்கோ ஷிப்பை கைப்பற்றிருக்குதுன்னு ட்ரம்ப் பேசியிருக்காருங்க. கடைசியாக ஈரானுக்கு வார்னிங் கொடுக்குற விதமாக ட்ரம்ப் என்ன பேசியிருக்காருன்னா, ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவோட போரை 2 வாரத்துக்கு நாங்கள் நிறுத்தி வச்சுருந்தோம். இந்த போர் நிறுத்தம்ன்றது ஏப்ரல் 22, 2026 முடிவுக்கு வருது. போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிற இந்த காலகட்டம்ன்றது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு நடுவில் ஒரு தடவை மட்டும்தான் ஈரானோட அமெரிக்காவுக்கு பேச்சுவார்த்தைன்றதே நடந்திருக்குது. பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத்தில் வச்சு பேச்சுவார்த்தைக்காக நாங்கள் கொடுத்திருந்த ஒரு வாய்ப்பை ஈரானோட அரசாங்கன்றது தவற விட்டுட்டாங்க. இருந்தாலும் பேச்சுவார்த்தைக்கான கடைசி கதவுன்றது ஏப்ரல் 22 வரைக்கும் இருக்குது. அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டா நல்லதுன்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காருங்க. இப்படி அமெரிக்கா கொடுக்குற எல்லா வாய்ப்புகளையும் ஈரான் தவற விட்டுட்டாங்கன்னா ஈரான் நாட்டோட 31 ப்ராவின்ஸ்லயே அமைஞ்சிருக்க அந்த நாட்டோட மின் நிலையங்களில் தொடங்கி அவங்களோட இராணுவ தளங்கள், கட்டளை மையங்கள், போர்ட்டுங்க உட்பட எல்லா உள்கட்டமைப்புங்க மேலேயும் அமெரிக்க ராணுவன்றது சராமாரியா குண்டுங்களை வீசுன்ற மாதிரி ட்ரம்ப் மிரட்டியிருக்காருங்க. இதுக்கு மத்தியில் ஈரான் அமெரிக்கா நாடுகளுக்கு நடுவில் 2வது கட்ட பேச்சுவார்த்தையை திரும்பவும் இஸ்லாமாபாத்தில் வச்சு நடத்துறதுக்கு பாகிஸ்தான், துருக்கி உட்பட பல நாடுங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைன்றது ஒப்பந்தத்தில் முடிஞ்சதுன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஒருவேளை எந்த ஒப்பந்தமும் ஏற்படாமல் போயிடுச்சுன்னா திரும்பவும் போர் ஏற்பட்டு ஈரான், அரபு நாடுங்க மட்டும் பாதிக்கப்படாம இஸ்ரேலோட பார்டர்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க லெபனானும் பாதிக்கப்படும்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இப்போதைக்கு லெபனான் மேல 10 நாள் போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கிற இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அமெரிக்கா, ஈரான் நாடுகளுக்கு நடுவில் அமைதியான முறையில் நியூக்ளியர் டீல் ஏற்படாமல் போச்சுன்னா உடனடியாகவே லெபனான் நாடு மேலே ஐடிஎஃப் ராணுவத்து மூலமாக இஸ்ரேல் பிரதமர் ஏர் ஸ்ட்ரைக்கை தொடங்கிடுவாருன்னு தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் சொல்கிறாங்க. கடந்த பிப்ரவரி 28, 2026 அன்னைய நாளில் தான் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் படையெடுத்தாங்க. அதுக்கப்புறம் 35 நாளுக்கு மேலே இந்த நாடுகளுக்கு நடுவில் போர் நடந்ததுங்க. இதில் இஸ்ரேலோட இராணுவன்றது ஈரானுக்கு எதிராக நடத்தின தாக்குதலை விட லெபனானில் இருக்க இஸ்புல்லா படைங்களை குறி வச்சு தான் அதிகமாக ஏவுகணைகளையும் பாம்புங்களையும் வீசியிருக்கிறதா குளோபல் மீடியாவாக இருக்க இந்துஸ்தான் டைம் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரியான நிலைமையில ஈரானுக்கு எதிரான போர் நிறுத்தத்தை இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாங்கள் நீட்டிக்கிறோன்ற மாதிரி அமெரிக்கா சொல்லியிருக்கிறாங்க. இடைப்பட்ட காலத்தில் ஈரானோட இராணுவன்றது அமெரிக்காவோட தேவையில்லாமல் மோதாம அவங்க எதனா ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவாங்கன்றத நாங்கள் நம்புறோன்ற மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் பேசியிருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரம்ப் ஏன் ஈரான் நாட்டோட போர் நிறுத்தத்தை நீட்டிச்சுக்கிட்டே போறாருன்னு பார்த்தீங்கன்னா அது வேற ஒன்றும் இல்லைங்க. ட்ரம்ப் அமெரிக்காவோட நாடாளுமன்றத்தோட ஒப்புதல் இல்லாம தான் ஆபரேஷன் எபிக் ஃபியூரின்ற பேர்ல ஈரான் நாட்டோட போர் நடத்திட்டு வந்தாரு. இப்ப தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்கா ஈரான் போருக்காக 80,000 கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க பதிவு பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலேயும் நாடாளுமன்றத்தோட ஒப்புதல் இல்லாம ட்ரம்பால ஈரானோட நீண்ட கால போர் நடத்த முடியாதுங்க. அரபு நாடுகளை மீடியேட்டரா வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி ஈரானோட நியூக்ளியர் டீலை கொண்டு வந்துட்டா திரும்பவும் ஈரானுக்கு எதிராக ஒரு வருஷமாவது போர் நடத்தாம இருக்கலான்ற மாதிரி ட்ரம்ப் நினைக்கிறாருன்னு தான் சொல்லப்படுதுங்க. ட்ரம்பால ஈரான் நாட்டோட அணு ஆயுத தயாரிப்பை தடுக்க முடியுமா
நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஜியோ பாலிடிக்ஸ்ல வர தகவல்களை நிறைய ஆர்டிகல்ஸ்ல படிச்சு ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களுக்காக நீங்க பண்ற பெரிய உதவி என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்றது தாங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாகவும் அதுக்கப்புறம் QR கோட் மூலமா உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த வழிகளை பயன்படுத்தி உங்களால முடிஞ்ச ஹெல்ப் எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயுத படைங்களை வச்சு மோதிக்கிட்டு இருக்கிற வல்லரசு நாடுகளோட அதிபருங்க போருங்க எல்லாத்தையும் அடியோட கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்கிற கல்வி, உணவு, மருத்துவ மாதிரியான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.